இதுதான் வந்து இயற்கையான ஜூஸ். ஏன்னா ஃப்ரண்ட்லேயே வந்து நேச்சுரல்னு சொல்லி போட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழ வெர்ஷன். ஸோ இதில் இன்க்ரீடியன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கொய்யாப்பழத்தோட பல்ப் வந்து 20% சேருது. அதுக்கு அர்த்தம் 20% தான் கொய்யாப்பழம் சேருது. பட் அது மேட்ரு கிடையாது. இங்கே இந்த ஜூஸை பார்த்தோம் அப்படின்னா கொய்யாப்பழமாக விழுது. இந்த ஜூஸோட கலரை பாருங்களேன். கொய்யாப்பழம் வந்து 100% இந்தியன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சரி, ஓகே, 100% கொய்யாப்பழத்தை மட்டுமே அரைச்சி எடுத்தாலும் கூட நமக்கு இந்த மாதிரி ஒரு கலர் வராது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இன்க்ரீடியன்ஸ்லேயே வந்துட்டு கலர் சேர்த்துருக்காங்க. எதுக்காக கலரு? நீங்கள் தான் இயற்கையான முறையில் ஜூஸை கொடுக்குறீங்கல்ல, அப்புறம் எதுக்காக கலரை சேர்க்கணும்? கலர்ஸோட மட்டுமே முடிஞ்சிடல. அசிடிட்டி ரெகுலேட்டரு, நேச்சுரல் ஃப்ளேவர், நேச்சுரல் ஃப்ளேவரிங் சப்ஸ்டன்ஸு, ஸ்டெபிளைசர்ஸு, சுகரு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் சேருது. ஸோ அப்போ 20% இயற்கையான இந்தியாவில் உருவாகக்கூடிய கொய்யாப்பழத்தை போட்டும் உங்களால் அதோட டேஸ்ட்டையோ ஃப்ளேவரையோ கொண்டு வர முடியல. அதனால தான் அடிஷ்னலாக ஃப்ளேவரும் கலரும் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் மக்கள் இதெல்லாம் குடிக்கிறதுக்கு முன்னாடி ஜாக்கிரதையாக இருக்கும். கிளாஸில் ஊற்றிட்டேன், இதை குடிப்பேன்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க. நான் குடிக்க மாட்டேன், இதை அப்படியே ரிட்டன் ஊற்றி. ஷேக் வெல் பிஃபோர் சர்விங். கொய்யாப்பழம் கரையணும் போல்.